ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சைனீஸ் மக்களோட சீக்ரெட் சொல்ல போறேன். அவங்க காசை எப்படி சேவ் பண்றாங்கன்னு. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சைனால கிராஸ் சேவிங் ரேட் வந்து 46%. அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிறதுல அதுல இருந்து கிட்டத்தட்ட 46 அவங்க சேவ் பண்ணிடுறாங்க. அதுவே இந்தியாவோட கிராஸ் சேவிங் ரேட் 30% பக்கத்துல இருக்கு. சோ இவ்வளவு பெரிய கேப் ஏன்? அண்ட் சைனீஸ் மக்கள் காசை சேவ் பண்றதுல இவ்வளவு நல்லா எப்படி இருக்காங்க? இதுக்கு முதல் ரீசன் வந்து கல்ச்சரல் தான். நம்ம இந்தியன்ஸ்க்கு பொதுவா சேல்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்சிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே கவர்ந்துருவோம். அண்ட் நம்ம சொந்தக்காரங்க பக்கத்து வீட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க, அந்த பிரஷர் நம்ம மேல இருக்கும். லைக் உதாரணத்துக்கு யாரா ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டாருன்னா அப்ப நம்மளும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். ஆனா சைனால எல்லாமே வேற மாதிரி. அங்க அதிகமா எம்பசிஸ் இருக்கும் காசை சேவ் பண்றது மீது. இந்த வீடியோல மேற்கொண்டு உங்களுக்கு மைக்கேல் ஜஸ்டின் லீயோட புக் தி சைனீஸ் வே டு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டில இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சைனீஸ் மக்கள் காசை எப்படி சேவ் பண்றாங்கன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுப்போம் சைனீஸ் மக்கள் காசுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு. அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் ஸ்டாம்ப் கொடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிரகாரம் சாப்டர்ஸ் பார்க்கலாம். என்னோட ஆலோசனை என்னன்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ ஆரம்பிக்கலாம். மீனிங் ஆஃப் மணி இன் சைனீஸ் கல்ச்சர். சைனீஸ் கல்ச்சர்ல குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கப்படுது காசை சேவ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னு. புது வருஷம் பர்த்டே சமயத்துலலாம் பசங்க கிட்ட ரெட் என்வலப்ல காசு கொடுக்கப்படும். இத லக்கி மணின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்க பேரண்ட்ஸ் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க காசை சேவ் பண்ணுன்னு. சைனீஸ் மக்கள் காசுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கறாங்க? அவங்களுக்கு பணம்ன்றது வெறும் செலவு படத்துக்கு மட்டும் இல்ல, பதிலா ரெஸ்பெக்ட் அண்ட் சக்சஸ்க்கான ஒரு சின்னமும் கூட. ரானி சிங் இவர் ஒரு ஃபேமஸான கமெடியன். அவர் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, சைனீஸ் நியூ இயர் சமயத்துல மக்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட காங்சி ஃபாசான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா இதுக்கு அர்த்தம் வந்து ஹோப் யூ கெட் ரிச். அதாவது என்னோட விஷஸ் நீ பணக்காரன் ஆயிரணும். ஹாப்பி நியூ இயர்க்கு பதிலா ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட நீ பணக்காரன் ஆகணும்னு விஷயம் சொல்றாங்க. இந்த வார்த்தை வேடிக்கை தோணலாம், ஆனா இந்த விஷயம் உண்மை. சைனீஸ் கல்ச்சர்ல அப்படி யாரா ஒருத்தர் கிட்ட காசு இருக்குன்னா அப்ப அவங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு கருதப்படுவாங்க. அண்ட் வெற்றி பெறுறது வெறும் ஒரு பணக்கார நபருடைய இமேஜ் மட்டும் கிடையாது, இது அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாக்கிடும். நம்பர் 2, ஒன் சைல்ட் சைனீஸ் பாலிசி. 2016 வரைக்கும் சைனால ஒன் சைல்டு பாலிசி இருந்தது. இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான் பெத்துக்கணும். அப்படி எதனா ஒரு குடும்பத்துல ஒன்னை விட அதிகமான குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா அப்ப அவங்க ஃபைன் பே பண்ண வேண்டியது இருந்தது. இதோட விளைவா என்னாச்சுன்னா மக்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கிறத நிறுத்திட்டாங்க. இதனால் பாப்புலேஷன் growth ஸ்லோ ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகபட்ச மக்கள் வந்து மேல் குழந்தையை ப்ரிஃபர் பண்ணாங்க. சைனால பையனுக்கு தான் ஃபேமிலி நேம் அண்ட் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இதன் காரணத்தினால் செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன்ஸும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்னாச்சுன்னா ஆண்களுடைய எண்ணிக்கை பெண்களுக்கு கம்பேர் பண்ண ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு பாயிண்ட்ல ரேஷியோ 122 மேல்ஸ் பர் 100 ஃபீமேல்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இதோட ஒரு இம்பாக்டா என்னாச்சுன்னா பசங்க அவங்களோட வேல்யூ அதிகமாக்கிறதுக்கு அதிகமான காசு சம்பாதிக்கவும் அண்ட் சேவ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நண்பா, பெண்கள் குறைவா இருக்காங்க. சோ கல்யாணம் வெறும் அந்த பையனுக்கு தான் நடக்கும். யார் நல்லா சம்பாதிக்கிறாங்களோ, யார் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது இல்லாம மக்கள் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு குழந்தை தான் பெத்துக்கிறதுனால குடும்பமும் காசை சேமிக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய குழந்தைய பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல. நம்பர் 3, லேக் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ். சைனால எந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இல்ல. அங்க பென்ஷன் சிஸ்டம் இருக்கு. ஆனா அதிகபட்ச மக்கள் இந்த சிஸ்டம் மீது நம்பிக்கை வைக்கிறது இல்ல. ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி அவங்க ரிட்டையர் ஆகிற சமயத்துல இந்த சிஸ்டம் இல்லனா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இதன் காரணத்தினால் சைனீஸ் மக்கள் அவங்களுடைய ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் அவங்களே பாத்துக்கிறாங்க. இதுதான் காரணம் இவங்க அவங்க ஃபியூச்சருக்கு அதிகமான காசு சேவ் பண்றதுக்கு. நம்பர் 4, சீக்ரெட் டு சைனீஸ் சேவிங்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறோம் உண்மையான சீக்ரெட்டை பத்தி. சைனீஸ் மக்கள் இவ்வளவு காசை எப்படி சேவ் பண்றாங்கன்னு. சீக்ரெட் என்னன்னா, அவங்களோட ஒவ்வொரு பைசாக்கும் கணக்கு வச்சுப்பாங்க. சைனீஸ் மக்களுக்கு எப்பவுமே தெரியும் அவங்களோட காசு எங்க போகுதுன்னு. அங்க ஒரு பட்ஜெட்டிங் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் சிஸ்டம்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க உங்களுடைய மந்த்லி இன்கம் உடைய ஒவ்வொரு பைசாவையும் அலோகேட் பண்ணிரணும். சோ தட் மந்தோட எண்ட்ல உங்களோட பேலன்ஸ் ஜீரோ ஆயிடும். அதாவது உங்களுடைய இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படி நீங்க 1 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய ரெண்ட், கிராசரிஸ், நெசசிட்டிஸ்க்கு பட்ஜெட் உருவாக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட சேவிங்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், ஸ்டூடெண்ட் லோன் பேமெண்ட் மாதிரியான விஷயங்களையும் பாத்துக்க வேண்டியது இருக்கும். சோ தட் நீங்க பாத்துக்கணும் பட்ஜெட்டிங்க்கு பிறகு மந்தோட எண்ட்ல உங்ககிட்ட ஜீரோ மிச்சம் இருக்கணும். அதாவது செலவாக வேண்டிய காசு செலவாயிருது அண்ட் சேவ் ஆக வேண்டிய காசு சேவிங்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டுக்குள்ள போயிருது. ஆனா ஒவ்வொரு காசும் கணக்குல இருக்கும். நம்பர் 5, லிவிங் ஆன் லெஸ். சைனீஸ் மக்கள் அவங்க இன்கமோட ரொம்ப சின்ன பகுதி தான் செலவு பண்ணுவாங்க. சைனீஸ் மக்களுடைய சின்ன பிரின்சிபல் தான், எவ்வளவு கம்மியா செலவு பண்ண முடியுமோ பண்ணு. சோ தட் என்னைக்கும் நீ பசியோட தூங்கணும்ன்ற அவசியம் வரக்கூடாது. அண்ட் இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மைண்ட் செட் சைனீஸ் மக்கள் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அப்படி நீங்க வெல்த் பில்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அப்ப இந்த பிரின்சிபல் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்க காசை சேவ் பண்றீங்க தான், ஆனா ஒரு டைம்க்கு அப்புறம் இது ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதாவது நீங்க காசை காப்பாத்திக்கணும்ன்ற மைண்ட் செட்ல வாழ்வீங்க அண்ட் உங்க மைண்டை லிமிட் பண்ணிப்பீங்க கம்மியிலே வாழ்க்கை நடத்தணும்னு. ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டுக்கு அர்த்தம் வந்து நீங்க எப்பவுமே ஷார்டேஜ் ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் இதை யோசிச்சுட்டே இருப்பீங்க உங்ககிட்ட காசுக்கான குறைவு எப்பனால ஏற்படலாம்னு. சோ அவசியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அது கூடவே உங்களோட மைண்ட் செட்டையும் அப்கிரேட் பண்ணணும். நீங்க ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை அடாப்ட் பண்ணலாம். இதுல
நீங்க எந்த நம்பிக்கையோட உங்களோட வாழ்க்கை இருக்கும்னா உங்ககிட்ட சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு அண்ட் இது கூடவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தேவையில்லாம உங்களோட பணத்தை சும்மா வச்சிருக்கிறதுக்கு பதிலா சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வர்றப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைச்சிச்சுனா அப்ப நீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட் வரப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல 1 to 2% கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ யுஎஸ்ஏ ஓட எலெக்ஷனால பாத்தீங்கன்னா பிட்காயினோட பிரைஸ் வந்து ஆல் டைம் ஹையை டச் பண்ணிருக்கு. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க இந்த மொமெண்டம் இன்னும் மேல போகுமா, அதாவது இதுதான் முற்றிலும் சரியான டைம் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஆனா கிரிப்டோ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இது ரொம்பவே ரிஸ்கி வாலட்டிலா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்கான CoinSwitch ஆப்ல ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மென்ட்னு ஒரு புது ஃபீச்சர் இருக்கு. இதுல ஒரு ஆக்டிவ் மேனேஜர் வந்து கிரிப்டோல நடக்கிற அப் அண்ட் டவுன் ஸ்விங்ஸ் கரெக்ட்டா கேப்சர் பண்ணி சொல்லப்போனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை ட்ரேட் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணி தரதா சொல்றாங்க. சோ இந்த 2 crore யூசர் உள்ள இந்த CoinSwitch ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா கீழே ப்ரோ மோடுக்கு ஸ்விட்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கும். இதோட ப்ரோ மோடுக்கு ஸ்விட்ச் ஆகி இதுல இருக்கிற ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா இங்க அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்களோட டீடைல்ஸ் கிடைக்கும். சோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதுல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணலாம். 30 டேஸ்க்கு CoinSwitch வந்து 0 ஃபீஸ் 1% கேஷ்பேக் தரதா சொல்றாங்க. CoinSwitch வந்து இவங்க மேனேஜ் பண்ற அசெட்ஸோட சேஃப்டிக்காக FIU ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவங்க வெப்சைட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி அவங்க கிட்ட அப்ராக்சிமேட்டா 3500 crores கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் இருக்கிறதாவும் கஸ்டமர்ஸும் அப்ராக்சிமேட்டா 2700 crores ஹோல்டிங்ஸ் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் இங்க நீங்க கிரிப்டோ ஃபியூச்சர்லயும் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இங்க இருக்கிறதுல லோவஸ்ட் ஃபீஸ் அண்ட் அப் டு 25x லிவரேஜ் கிடைக்கும். அதாவது உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு 25000 ரூபாய் வரைக்கும் லிவரேஜ் கிடைக்கும். சோ கிரிப்டோஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்க லிங்க் யூஸ் பண்ணி CoinSwitch ஆப்பை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 6 நீட்ஸ் வெர்சஸ் வாண்ட்ஸ். சைனீஸ் மக்கள் அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்கு இடையே ரொம்ப கிளியர் லைன் டிரா பண்ணுவாங்க. அப்படி எதனா ஒரு விஷயம் நீட் இருக்குன்னா லைக் ஹெல்த் ரிலேட்டட் விஷயம் அப்ப அதன் மீது செலவு பண்றதுக்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க வாண்ட்ஸ்க்கு அவ்வளவு சுலபமா காசை வீணாக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நபருக்கும் துணிகள் தேவை, ஆனா அதுக்குன்னு குச்சி துணி தான் போகணும்னு அவசியம் இல்ல. வெறும் அது பிராண்டட் நாளன்னு இது நீட் இருக்கு, ஆனா அவசியம் இல்ல இதை நம்ம லக்ஸரி கூட சேர்த்துக்கிறதுக்கு. இங்க ஐடியா என்னன்னா நீங்க உங்களோட செலவுகளை புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணணும் அண்ட் எங்க சேவ் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணணும். இப்போ வாண்ட்ஸ் வரப்போ அதுக்குன்னு அர்த்தம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை வாங்கவே கூடாதுன்னு இல்ல, ஜஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதுல இருந்து நல்ல வேல்யூ கிடைக்குதானு. அர்த்தம் என்னன்னா நீங்க எடுக்கிற சாய்ஸஸ் அந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5000 ரூபாய்க்கான ஒரு ஃபேன்சி வாலெட் வாங்கிட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு உண்மையாவே அது பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பார்க்கணும்னா இந்த வாலெட் உங்ககிட்ட ரொம்ப காலத்துக்கு இருக்க முடியுமா. சப்போஸ் நீங்க டிசைட் பண்றீங்க இந்த வாலெட் வந்து 5 வருஷம் உழைக்கும்னு, இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க உங்களுடைய 5000 ரூபாவை 5 வருஷம் யூசேஜ்க்கு பிரகாரம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க. சோ நீங்க கால்குலேட் பண்ணலாம் இந்த வாலெட் ஒவ்வொரு நாள் யூசேஜ்க்கு பிரகாரம் லெஸ் தென் 3 ரூபாய் ஆகும். இது ஒரு ரீசனபிள் ஸ்மார்ட்டான செலவு தான். காசு செலவு பண்றத தவிர்க்கவே முடியாது. எல்லாருமே எங்கனா ஒரு இடத்துல எதனா ஒண்ணு வாங்கிடுவாங்க. ஆனா லெசன் என்னன்னா நீங்க உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் தி டிசிஷன்ஸ்ல ரீசனபிள் அண்ட் ஃப்ரூகலா இருக்கணும். எங்க நெசசரியோ அங்க சேவ் பண்ணுங்க அண்ட் எங்க உங்களுடைய வாண்ட் வருதோ அங்க வேல்யூ தேடுங்க. நம்பர் 7 ஈட்டிங் அட் ஹோம். சைனீஸ் மக்கள் அவங்களோட செலவுகளை கம்மி பண்றதுக்கு ரொம்ப கம்மியா தான் வெளியே சாப்பிடுவாங்க. சைனால வீட்ல குரூப் டின்னர்ஸ் வைக்கிறது ரொம்ப காமனான விஷயம். ஈட்டிங் அவுட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ். இந்த பிரின்சிபல் ஏகப்பட்ட கல்ச்சர்ஸ்ல ரொம்ப காமனானது. டம்போ வெளியே சாப்பிடறப்போ டம்போ அவசியத்தை விட அதிகமான காசு செலவு பண்ணிடுவோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் வீட்ல கூப்பிட்டு டின்னர் ஆர்கனைஸ் பண்றது இது வெறும் காசை சேமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பதிலா ஃபேமிலி பாண்டிங்காகவும் ஒரு வழி தான். வெளியே சாப்பிடுறது ஒரு லக்ஸரியான விஷயம். சோ இத ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்க்கு மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. சோ அப்படி நீங்களும் உங்களோட பட்ஜெட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப வீட்ல சமைச்சு சாப்பிடுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஐ ஹோப் இந்த சைனீஸ் சேவிங் டிப்ஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கும் காசை சேவ் பண்றதுக்கு. அப்படி இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா அப்ப கமெண்ட்ல மறக்காம காங்ஸி ஃபாசா, அதாவது என்னோட விஷஸ் நீங்க பணக்காரனாவீங்க. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ தட் நானும் தெரிஞ்சுப்பேன் இவ்வளவு நேரம் எவ்வளவு பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் எனக்கும் உங்களோட விஷஸ் கிடைக்கும். சோ இப்போ இந்த வீடியோ பண்ணிடலாம் ஒரு சம்மரைஸ். இங்க பாருங்க, முதல்ல என்னன்னா சைனீஸ் கல்ச்சர்ல அப்படி யாரோ ஒருத்தர்கிட்ட காசு இருக்குன்னா அவங்கள தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னு கருதப்படுவாங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது வெறும் ஒரு பணக்காரனா இருக்கிறதுக்கான இமேஜ் மட்டும் கிடையாது, இது அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸையும் அதிகமாக்கிடும். ரெண்டாவது வந்து ஒன் சைல்டு பாலிசி. இதோட இம்பாக்ட்னால் மக்கள் அதிகமான காசு சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க 2016 வரைக்கும். அண்ட் அந்த பழக்கம் அவங்களுக்கு இன்னும் தொடருது. மூணாவது வந்து லேக் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ். சைனால ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவும் இல்ல, இதனால மக்கள் அவங்களே அவங்களோட ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பார்த்துப்பாங்க. நாலாவதா பார்த்தது தி சீக்ரெட் டு சைனீஸ் சேவிங்ஸ். அது என்னன்னா அவங்களுடைய ஒவ்வொரு காசுக்கான கணக்கு வச்சிருப்பாங்க அண்ட் இதுக்கு அவங்க ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் உபயோகிக்கிறாங்க. அஞ்சாவது என்னன்னா சைனீஸ் மக்கள் ரொம்ப கம்மியா வச்சு வாழ்வாங்க. அவங்களுடைய சிம்பிள் பிரின்சிபல் என்னன்னா எவ்வளவு கம்மியா செலவு பண்ண முடியுமோ பண்ணு. ஆறாவது அவங்க நீட்ஸ் மீது செலவு பண்றதுக்கு எப்பவுமே தயங்குவதே இல்ல அண்ட் வாண்ட்ஸ் மீது செலவு பண்றதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிப்பாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்தியால அதிகபட்ச இடத்துல குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்கிறது இல்ல. இங்க நான்